வணக்கம் தமிழ் சொந்தங்களே, வெல்கம் பேக். இன்னைக்கு நம்ம கொஞ்சம் வித்தியாசமான தமிழ் வார்த்தைகளை ஆங்கிலத்துல மொழிபெயர்த்து பார்க்கலாம் வாங்க. வெல்கம் டு எப்படி. We'll start the list with tail. Tail வந்து ஸ்கார்பியன் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்கார்பியன். தொப்புள். தொப்புள் வந்து நேவல். நேவல். இல்லாட்டினா நம்ம வந்து இன்னொரு ஈஸியா ஞாபகம் வைக்கிற மாதிரினா வந்து பெல்லி பட்டன். ஸோ பெல்லியில் இருக்கிற ஒரு பட்டன், பெல்லி பட்டன். ஸோ அது வந்து தொப்புள் வந்து நேவல் இல்லாட்டினா பெல்லி பட்டன். தூறல், அதாவது மழை வந்து தூறுதுன்னு சொல்லுவோம்ல, தூறல் வந்து drizzle. It's drizzling. It is raining. It's drizzling. It's pouring. It's raining cats and dogs. So இதெல்லாம் வந்து மழையோட ஒவ்வொரு வேரியேஷன்ஸ். அடுத்தது தூக்கணாங்குருவி. தூக்கணாங்குருவி இந்த பறவைக்கு வந்து இங்கிலீஷ்ல வீவர் பேர்ட். வீவர் பேர்ட். அப்புறம் நம்ம பரிச்சயப்பட்ட தொடப்பம். தொடப்பத்தை வந்து ப்ரூம். ப்ரூம் சொல்லுவோம். பாட்டிய நம்ம கிராண்ட் மதர் இல்லாட்டினா கிராண்ட்மா அப்படின்னு சொல்லுவோம். பாட்டிய. ஸோ ரெண்டு பாட்டி உண்டுல நமக்கு வழக்கமா. ஸோ தாய்வழி சொந்தமான பாட்டியை எப்படி சொல்லுவோம்னா மெட்டர்னல் கிராண்ட் மதர். மெட்டர்னல். ஸோ இதே இது தந்தை வழியா அப்பா வழியா வந்த பாட்டி, அப்பாவோட அம்மா இருப்பாங்கல்ல, அவங்க வந்து பேட்டர்னல். ஸோ ஃபர்ஸ்ட் எழுத்து எம், இதுல வந்து பி. ஸோ மெட்டர்னல் அண்ட் தென் பேட்டர்னல். மெட்டர்னல் கிராண்ட் மதர்னா வந்து தாய் வழி பாட்டி, தந்தை வழி பாட்டி வந்து பேட்டர்னல் கிராண்ட் மதர். சோம்பு ஃபெனல் சீடுன்னு சொல்லுவோம். சோம்பு சமையல்ல யூஸ் பண்ற சோம்பை வந்து ஃபெனல் சீடும்போம். காலில் நமக்கு சுளுக்காயிட்டுன்னா அதை வந்து ஸ்ப்ரெயின் அப்படின்னு சொல்லுவோம். ஆங்கிள் ஸ்ப்ரெயின் ஆயிட்டு அப்படின்னு சொல்லுவோம்ல, அதான் வந்து சுளுக்கு வந்து ஸ்ப்ரெயின். சீத்தா பழம் நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு பழம், அதை வந்து கஸ்டர்ட் ஆப்பிள்னு சொல்லுவோம். ஸோ நமக்கு ஆப்பிள் தெரியும், சீத்தாப்பழங்கிறது வந்து கஸ்டர்ட் ஆப்பிள். சல்லடை நம்ம சமையலறையில் இருக்கும் சல்லடை, அதை சீவ்னு சொல்லுவோம். சீவ், SIEVE. நமக்கு கழுதைன்னா டாங்கின்னு தெரியும், இல்ல ஆஸ்ன்னு சொல்லுவோம். கோவேரி கழுதைனா அதை வந்து மியூல் அப்படிம்போம். கோவேரி கழுதைய மியூல் அப்படிம்போம். கோடாரி, கோடாரி வந்து ஆக்ஸ், AXE, ஆக்ஸ். கொட்டாவி, நமக்கு கொட்டாவியா வருதுன்னு சொல்லுவோம்ல, அது வந்து யான், யானிங். அதான் யான், அதாவது கொட்டாவிய வந்து யான் அப்படிம்போம். கொடுக்கு, கொடுக்கு இருக்குல்ல, அதை வந்து ஃபேங்ஸ், FANGS, ஃபேங்ஸ். நமக்கு கொமட்டிட்டு வரும்ல, அதை வந்து நாசியா. ஸோ நாசியா, அதான் கொமட்டல். நமக்கு ஏற்கனவே மான வந்து டியர்னு சொல்லி தெரியும். அப்போ கஸ்தூரி மான வந்து என்ன சொல்லலான்னு பார்ப்போம். கஸ்தூரி மான வந்து மஸ்க் டியர். ஸோ முன்னாடி மஸ்க். கருப்பை, கருப்பையில கட்டி, கருப்பையில சர்ஜரி அப்படிலாம் சொல்லுவோம்ல, அது வந்து அந்த கருப்பை வந்து யூட்ரஸ்ம்போம். ஸோ கருப்பையை வந்து யூட்ரஸ் அப்படிம்போம். கடவாய்ப்பல், நமக்கு கடவாய்ப்பல் கடைசியில் இருக்கிறது வந்து கடவாய்ப்பல், அதை வந்து மோலர்ம்போம். மோலர், MOLAR, மோலர். ஒட்டியானத்தை பெல்ட்னா சிம்பிளா சொல்லுவோம். ஒட்டியானம் வந்து நம்ம இடுப்புல போடுறது வந்து நீங்க தங்கத்துல போட்டிருந்தீங்கன்னா கோல்டன் பெல்ட்னு கூட சொல்லிக்கலாம். பட் அதுக்குள்ள உரித்தான வார்த்தை வந்து கரஸ்பாண்டிங் இங்கிலீஷ் வார்த்தை வந்து பெல்ட். ஏப்பம், ஏப்பம் விடுறதுன்னு சொல்லுவோம்ல, அது வந்து ஏப்பம் வந்து பெல்ச், பெல்ச்சிங். ஸோ பெல்ச். சரி சொந்தங்களே, இன்னைக்கு கவர் பண்ண 20 வார்த்தைகளும் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஒருவேளை உங்க மனசுல ஏதாவது வார்த்தைகள் நீங்க தேடி கண்டுபிடிக்க முடியாத, டிரான்ஸ்லேஷன் கண்டுபிடிக்க முடியாத வார்த்தைகள் ஏதாவது இருந்ததுன்னா அதை கமெண்ட் செக்ஷன்ல கொடுங்க. நான் முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு நான் அடுத்தடுத்து உங்களுக்கு தர முயற்சிக்கிறேன். மறுபடி சந்திக்கலாம் சொந்தங்களே.